அருமையான தேவ பிள்ளைங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு இன்னைக்கு அளவே கிடையாதுங்க. ஆனா சத்தியத்தை அறிவிக்கிற ஆட்கள் இல்லை, இந்த அப்போஸ்தல உபதேசத்தை அறிவிக்கிற ஆட்கள் இல்லை. எழும்புங்க, நிச்சயமாக இதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும். நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை கொண்டு போகிற செய்தி இதுதான். ஆட்டம் பாட்டம் எல்லாம் செகண்டரி. இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிற பிள்ளைகள் இல்லையே. வாலிபர்களை நடனமாட வைக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அநேகமாய் கிளம்பி விட்டாங்க. ஆனா வாலிபர்கள் யார்? அவருடைய அழைப்பு என்ன? அவளுக்கு என்ன தரிசனம்? கர்த்தர் வாலிபர்களை குறித்து வேதத்துல என்ன வைத்து இருக்கிறார் என்று அறிந்து அதை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையே. உண்மையான சத்தியத்துக்கு நேராக திரும்ப. நித்திய ஜீவனை கர்த்தர் அங்குதான் வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் யார், இயேசுவாக வந்திருக்கிற இவர் யார் என்று அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இதை நம்ம விட்டுட்டு மற்ற எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் அதில் மகிமைப்பட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை நான் ஆணித்தரமாக வசனத்தை கொண்டு உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏழு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. வழக்கத்தின்படி இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்குரியவராய் எங்கள் இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிற நாமத்திற்குரியவராய் எங்கள் இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பலியானவரை, உயிரோடு எழுந்து சதா காலங்களும் ஜீவனோடு இருக்கிறவரே, கிருபையாய் ரட்சித்து அபிஷேகத்தை இம்மட்டும் நடத்தி வருகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி 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 ஏசப்பா. இதோ இந்த நாளின் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உங்க விலையேற பெற்ற நாமத்தாலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை கிருபையாக மன்னித்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பா. நீங்க இறங்கி வந்தால் தான் ஆசீர்வாதம், நீங்கள் இறங்கி வந்தால் தான் மகிமை. நீர் இறங்கி வராவிடில் நாங்கள் கூடி வந்தது விருதாவாயிருக்கும் அல்லவா ஏசப்பா. எங்கள் மத்தியில் வாங்க ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையை முழு பொறுப்படுத்தி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தால கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே நீர் செய்கிறபடியினால் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசப்பா நம் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். வழக்கத்தின்படியே ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் இயேசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். எவ்வளவு அதிசயம், எவ்வளவு உண்மை. அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மணவாளர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான்
என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா ஆமென் இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவன் எல்லாம் சேர்ந்து சர்வ வல்லவர் என் எஜமானர் சாவை வென்றவர் என் மணவாளர் பரலோகத்தில் எனது பெயர் எவ்வளவு சந்தோஷம் பரலோகத்திலே நம்முடைய நாமங்களை எழுதி வைத்து விட்டார் சந்தோஷமாய் பாடுங்க அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம் ஆமென் எழுதி விட்டார் என் இயேசு என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் ஆமென் என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமா எல்லாம் சேர்ந்து சாவை வென்றவர் என் ஜீவனானாமே சர்வ வல்லவர் என் எஜமானர் சாவை வென்றவர் என் மணவாளர் ஆஹா இது அதிசயம்தானே ஓஹோ இது உண்மைதானே ஆமென் ஆஹா இது ஆமென் ஆமென் இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானர் சாவை வென்றவர் என் மணவாளர் ஹல்லேலூயா ஆம் சர்வ வல்ல இயேசப்பா நமக்கு சொந்தமாய் இருக்கிறார் சாவை ஜெயித்தவர் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஆம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறபடியினாலே நேரடியாக நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் நான் தெரிவிக்க இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன் என இயேசப்பா சொன்ன காரியங்களை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது செய்திக்கு முன்பதாக ஒரு வசனத்தை இந்த நாளிலிருந்து அதாவது இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு செய்திக்கு முன்பதாகவும் இந்த வசனத்தை நான் சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று இயேசப்பா சொன்னபடியினாலே அந்த காரியங்களை இன்றைக்கு நாம் துவங்குகிறோம் இனி வரப்போற நாட்கள் இந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் தேவனுடைய வார்த்தையில கடந்து செல்ல போகிறோம் ஏனென்றால் உலகத்தில் அத்தனை கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் இனி வரப்போற நாட்களில் இயேசப்பாவோட சித்தத்தின்படி கிறிஸ்தவர்களாய் மாறப்போகிற மக்களுக்கும் ஏற்ற ஒரு அருமையான வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19ஆம் வசனம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் இதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் இனி வரப்போற நாட்களில் செய்திக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் வாசித்து விட்டு செய்திக்கு கடந்து செல்லுவேன் என்றால் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது இம்மைக்காக இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் இயேசப்பா மேல நம்பிக்கையாய் இருப்போமே ஆனால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபத்திற்குரிய மக்களாய் நாம் இருப்போம் என்கிற ஒரு எச்சரிப்பை நாம் மறந்துவிட வேண்டாம் இதை உண்மையாகவே நீங்க வீட்டில் ஒரு வசனமாய் எழுதி நீங்கள் அங்க தொங்க விட்டாலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் ஹல்லேலூயா ஆம் இன்றைய செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இது இந்த அருமையான நல்ல நாளிலே உம்மை பாடினோம் துதித்தோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே இது எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான உம்முடைய வார்த்தை நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் சித்த கொண்ட வார்த்தை அடிமையை மறைத்து நீங்க பேச போறீங்கப்பா ஆசீர்வத்து தாருங்க நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆம் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிற ஒரு மிக முக்கியமான செய்தி இதை எல்லாரும் அருமையான பிள்ளைகள் கூர்ந்து கவனிங்க நான் எப்போதும் சொல்றது போல அதை குறித்து கொண்டு நீங்கள் தியானம் பண்ணுவீர்களே ஆனால்
நிச்சயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரோடும் கூட பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான தலைப்பு நித்திய ஜீவன். இந்த நாளிலிருந்து உண்மையாகவே இது பாகம் 1. வரப்போற நாட்டில் இந்த நித்திய ஜீவன் சீரியஸை நாம் அந்த தலைப்பை வைத்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். ஆனால் அந்த தலைப்புக்கு முதல் அஸ்திவாரமான செய்தி இன்றைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. உலகத்தில் அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த செய்தி நீங்க கூர்ந்து கவனியுங்கள். சந்தேகம் இருக்குமே ஆனால் நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்கள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பக்கம் எண் 327. உங்களுடைய அப்படி ஈஸியா நீங்க எடுப்பதற்காக அந்த பக்கத்தையே நான் சொல்வது வழக்கம் அல்லவா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஏசப்பா அந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் பிரதான வாக்குத்தத்த வசனமாக தான் கர்த்தர் இங்க அருமையாக யோவான் மூலமாக நமக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. எவ்வளவு ஒரு மகிமையான வாக்குத்தத்தம் பாருங்க. அதி சீக்கிரத்தில் நடக்க போகிற அந்த ரகசிய வருகை, அது ரொம்ப முக்கியமான, அதுதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதுல பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கு. அந்த மக்களுக்கு தான் இந்த நித்திய ஜீவன் என்பதை மறந்து போகாதிருப்பீர்களா. நித்திய ஜீவன் என்றால் நமக்கு நல்லா தெரியும், நீடித்த நாட்கள். நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த பூமியின் வாழ்க்கை முடிய போது, அதுக்கு மேல கர்த்தரோட சித்தம் இருந்தால் வாழ போகிறோம், அது வேற. ஆனால் நித்திய ஜீவன் என்பது சாகாவரம், என்றென்றைக்கும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து தான் கர்த்தர் இங்கு சொல்ல போகிறார். நம்ம நல்லா தெரியும், ரகசிய வருகை மிக சமீபத்தில் நடக்க போகிறது. உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் ஏசப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிவித்து கொண்டிருக்கிறது. அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு தான் இந்த நித்திய ஜீவன் என்பதை மறந்து போகாதிருப்பீர்களாக. 7 வருஷம் பரலோக வாழ்க்கை, அந்த 7 வருஷம் முடிந்த பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அதாவது மனவாட்டிகள் கீழே பூமியில் ஆட்சி செய்வார்கள். அதற்கு பிறகு சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். வெற்றி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற மகத்துவமான ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு பாக்கியம், சாகாவரம். மறந்து போகாது. இதுதான் பெரிய ஒரு கிறிஸ்தவர் கொடுக்கப்பட்ட பெரிய நம்பிக்கை. அதுக்கு தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்னைக்கு அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், இதுதான் முதல் செய்தி. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தான் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் 17ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். பக்கம் எண் 153 வாசிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம். இந்த மூல வசனம், இந்த வேத வசனங்கள் தான் இன்னைக்கு பயங்கரமான குழப்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிபி 3ஆவது நூற்றாண்டு மட்டுமாக சரியாய் சென்று கொண்டிருந்த கிறிஸ்தவ மார்க்கம் 4ஆவது நூற்றாண்டிலிருந்து பயங்கரமாய் மாற்றப்பட்ட சரித்திரம் எல்லாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். ஆம், அந்த மூல உபதேச வசனத்திலே சாத்தான் கை வைத்தான், எல்லாம் தலைகளாய் மாறினது என்பதெல்லாம் தெரியும். பாருங்க, இப்ப நம்ம பேசக்கூடிய காரியம் நித்திய ஜீவனை அவர் எங்கு வைத்திருக்கிறாராம்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்ப பிதாவாகிய தேவன் யார்? குமாரனாய் வெளிப்பட்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து யார்? அனுப்பினவர் யார்? அனுப்பப்பட்டவராக வந்தவர் யார் என்று அறிந்து கொள்வதுதான் நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இதுக்கு ஒத்த வேத வசனங்களை நீங்க பார்ப்பீர்களே ஆனால், கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க குறித்து கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற
எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் மேலானவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய ரகசியம். அப்ப அந்த ரகசியத்தை வச்சிருக்க, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிறது தான் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் மேலான ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? வஸ்திரத்தை கட்டினவர் யார் என்று சொல்லி அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப பாருங்க, ஒன்றான மெய்தேவன் பிதாவாகிய தேவன் யார்? அப்ப இந்த இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிற இவர் யார்? இதை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இங்கதான் அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். என் அருமையான பிள்ளைகளே, இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம். அடுத்த வார செய்திகள் எல்லாம் அதுக்கு அடுத்த காரியங்களுக்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆனால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை எல்லாம் குறித்து கொண்டு வேதாகமத்தை வைத்து நீங்க தியானம் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்து உண்மையான சத்தியத்துக்குள்ள நடத்துவார். மனவாட்டி சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ரகசிய வருகைக்கு உங்களை ஆயத்தமாவார். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் வஞ்சிக்கப்பட்டாயிற்று. 4வது நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் மட்டுமாக வஞ்சிக்கப்பட்டு அமூல வசனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிற அளவுக்கு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கத்துல கர்த்தர் தம்முடைய மனவாட்டிகளுக்கு இந்த சத்தியத்தை அவர் அறிவித்துக் கொண்டு வருகிற தேவனாக தான் இருக்கிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப பிதாவாகிய தேவன் யார்? குமாரனாக வந்து ஏசியா. இதுதான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் எண் 17. எவ்வளவு ஒரு அருமையான காரியங்கள் பாருங்களேன். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். நல்லா இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து பாருங்க. குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை, பிதாவாகிய அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். பிதாவுக்கு தான் குமாரனை தெரியும், குமாரனுக்கு தான் பிதாவை தெரியும். அதோடு கூட மாத்திரமல்லாம அந்த குமாரன் பிதாவை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம். அப்போ ரகசியம், அந்த ரகசியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். ஆயத்தமாய் இருங்க, அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரகசியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய காரியம். பிதாவாகிய தேவன் யார்? இந்த இயேசு யார்? நமக்கு ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டா, இல்ல 2 தெய்வமா, இல்ல 3 தெய்வமான்னு சொல்ற இந்த டிபேட்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அநேக தெய்வங்களை வணங்கும்படி சொல்லுகிற அஞ்ஞான மூட மார்க்கம் அல்ல கிறிஸ்தவ மார்க்கம். ஒரே தேவனை ஒருவராக ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். உங்களுக்கு நல்லா தெரியும். உபாகம் 6:4, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இது அஸ்திவாரம். இந்த காரியங்கள் என்னைக்கு மாற்றப்படாது. அப்போ பிதா குமாரன், ஏன் ஏசப்பா அநேக இடங்களிலே பிதாவை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நீங்க அறிந்து கொண்ட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். அப்போ அப்படியானால் என் பிதா என்னிலும் பெரியவர், பிதா என்ன சொல்றாரு அதை தான் நான் செய்யறேன்னு சொல்லி ஏசப்பா சொன்ன காரியங்கள் எல்லாம் என்ன அர்த்தத்தை குறிக்கிறது? சங்கீதம் 78:2 படி, என் வாயை நான் ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை நான் வெளிப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். அவர் ஓமையாய் பேசின வார்த்தைகள் தான் அவைகள். இன்னும் தெளிவா போனீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். இவைகளை நான் உங்களுடனே ஓமைகளாய் பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் உங்களுடனே ஓமைகளாய் பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக பேசுவேன் என்கிற உன்னதமான தீர்க்கதரிசன வசனத்தை மறந்து போகாதீங்க. பிதா பெரியவரா இருக்கிறார், அவர் என்ன சொல்றார் அதான் செய்யறேன், அவர் சொல்றதை செய்யறதா என்னுடைய சித்தம் என்று சொன்ன காரியம் எல்லாம் ஓமைகள் என்பதை மறந்து போகாதிருங்க. ஒரு காலம் வரும் அப்பொழுது நான் வெளிப்படையாய் பேசுவேன் என்று சொன்னார். அதை தான் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த காலங்கள் தான் இந்த காலங்கள் எல்லாம். அப்ப இப்படியாக இருக்க நமக்கு சந்தேகம் வருகிறோம், நமக்கு நல்ல சந்தேகம் வருது. இது பெரிய ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. ஏனென்றால் அவர் கூடவே இருந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் இந்த சந்தேகம் வந்தது.
இன்னும் சொல்ல போனா அந்த சந்தேகத்தை வரவைத்தவரும் அவர்தான், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் மட்டுமாக நீங்கள் வாசித்து பாருங்க. இதுல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று பிரசங்கம் பண்ணி சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்ப 7ஆம் வசனத்துல, என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். உடனே பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கே அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒரு சந்தேகத்தை உருவாக்கினது என்பதை நம்ம மறுக்க முடியாத உண்மை. அப்போ அப்போஸ்தலர்களுக்கே சந்தேகம் வந்திருக்குமே, ஆனால் நாம் ஏமாத்திரம் நிச்சயம் நமக்கு வரக்கூடியது இயல்புதான். ஆனால் சந்தேகம் வந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்தது போல கர்த்தர் இன்றைக்கும் நிவர்த்தி செய்கிறார். அதை பெற்றுக்கொள்வோமாக. அப்ப பாருங்க, எனக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று பிலிப்பு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அதற்கு இயேசு. இந்த ஆன்சர் தாங்க ரொம்ப முக்கியம். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? பிலிப்பு யாரை கேட்டான்? பிலிப்பு யாரை பற்றி கேட்டான்? பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று பிலிப்பு கேட்ட கேள்விக்கு ஏசப்பா சொல்ற பதில அறிந்து கொள்ளுங்க. உண்மையாகவே ஏசப்பாவுக்கு மேல ஒரு பிதா இருப்பாரே, ஆனால் பிலிப்பு கேட்ட கேள்விக்கு ஏசப்பா என்ன சொல்லி இருக்கணும்? பிலிப்புவே, பிதாவை நீ காண்பின்னு சொல்ற, அது என்னுடைய காரியம் அல்லப்பா, நீயே முழங்கார் படிட்டு கேளு, அவர் உனக்கு தரிசனம் கொடுப்பார்னு ஒன்று சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, நான் போறேன் பிலிப்பு, போயிட்டு அங்க பிதா கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்ல நான் அவரை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற பதில், என் அருமையான பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, மிக முக்கியமான சத்தியம். தயவு செய்து இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தின்படி சபையை நடத்துங்க. வரப்போற அந்த ரகசிய வருகையில கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேணும். நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா கிளீன் போல்ட், நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீரோ. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க என் அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே, சபையின் மக்களே, விசுவாச பிள்ளைகளே, தயவு செய்து சத்தியத்துக்கு நேராக திரும்புங்க. ஆதி அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்த அந்த சத்தியம் இப்ப வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் ஆல்ரெடி சொன்னது போல, எங்கு துவங்கினதோ அங்கு வந்து முடிந்தாதான் அது சைக்கிள். இப்ப வந்து கொண்டு இருக்கிறது, முடியும் நேரத்துக்குள்ள வந்து இருக்கிறது. அந்த சத்தியம் இன்னைக்கு வெகு வேகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டிய காலம். தயவு செய்து சத்தியத்துக்குள்ள வாங்க, ஏற்றுக்கொண்டு இந்த உண்மையான சத்தியத்தை எல்லாருக்கும் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா சொல்லிட்டு சொல்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்புவே, உன் சொந்த கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? இயேசுவாகிய என்னை தானே நீ பார்த்து கொண்டிருக்கிறது. நீ பார்த்து கொண்டிரு இயேசுவாகிய நானே நீ கேட்ட பிதா என்பதை கர்த்தர் எவ்வளவு தெளிவாக பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க. இவ்வளவு காலம் நான் உங்களை கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? அவன் கேட்டது பிதாவை காண்பியும் என்று சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசப்பா தான் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த இயேசு தான் நித்திய பிதா. அதான் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினார். இயேசு அறிவே நித்திய ஜீவன். பிதாதான் குமாரனாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்பதை எவ்வளவு தெளிவா சொல்றார். அடுத்த வசனத்துல, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாகலும் என்னை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றான மெய்தேவன் பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக கிறிஸ்துவாக மாம்சத்தில் ரத்தம் சிந்தும்படியாய் வந்திருக்கிறார். அப்ப இந்த இயேசு தான் நித்திய பிதா. இதுதாங்க நித்திய ஜீவன். இதை அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். இந்த அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. மறுபடியும் யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம்.
உங்களுக்கு எத்தனை காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதுதான் நித்திய ஜீவன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் மட்டுமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு மறுபடியும் அவளை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது. அப்ப யூதர் கேட்கிறவன் எங்க போறான், இவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானு சொல்றாங்க. அப்ப 24ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர். அப்ப அந்த அவர் என்று யாரை அவர் குறித்து பேசுகிறார்? 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவாகிய நானே, நீங்கள் ஆராதிக்கிற பிதாவாகிய அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு இன்னைக்கு அளவே கிடையாதுங்க. ஆனால் சத்தியத்தை அறிவிக்கிற ஆட்கள் இல்லை. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை அறிவிக்கிற ஆட்கள் இல்லை. எழும்புங்க. நிச்சயமாக இதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும். நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை கொண்டு போகிற செய்தி இதுதான். ஆட்டம் பாட்டம் எல்லாம் செகண்டரி. இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிற பிள்ளைகள் இல்லையே. வாலிபர்களை நடனமாட வைக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அநேகமாய் கிளம்பி விட்டாங்க. ஆனா வாலிபர்கள் யார்? அவருடைய அழைப்பு என்ன? அவளுக்கு என்ன தரிசனம்? கர்த்தர் வாலிபர்களை குறித்து வேதத்துல என்ன வைத்து இருக்கிறார் என்று அறிந்து அதை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையே. உண்மையான சத்தியத்துக்கு நேரா திரும்புங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் அங்குதான் வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் யார், இயேசுவாக வந்திருக்கிற இவர் யார் என்று அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இதை நம்ம விட்டுட்டு மற்ற எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் அதில் மகிமைப்பட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை நான் ஆணித்தரமாக வசனத்தை கொண்டு உங்களோடு கூட நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதே இந்த 8ஆம் அதிகாரத்தில் 56லிருந்து 59 வசனம் வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க 55லிருந்து வாசிக்கிறேன். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன், பிதாவாகிய அவரை அறியேன் என்று சொல்வேனே ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். பாருங்க, அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் சொன்ன மாதத்தில் 56ல் உங்கள் பிதா ஏசப்பா சொல்ற, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எதுங்க? இன்னைக்கு சொல்றது போல ஏசப்பா 2000க்கு முன்னதானே வந்தாரு, அப்படித்தானே பிரசங்கம் பண்றாங்க. குமாரன் வந்தது 2000க்கு முன்னாடி தானே வந்தாரு. ஆனா ஆபிரகாம் எப்போ வாழ்ந்தாரு? ஆதியில வாழ்ந்தாரு. ஆனால் ஏசப்பா சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எங்கு கண்டு களி கூர்ந்தான்? அவன் பாட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது பிதாவாகிய தேவனும் 2 தூதர்களும் வந்து அவன் வீட்டுல பேசுறாங்க, வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அங்கதானே அவரை பார்த்தான். அவன் பிதாவாகிய தேவனை பார்த்தான் இல்லையா? அவரை அழகா சொல்றாரு பாருங்க. அவன் கண்டானே, யாரை கண்டான்? என்னை தான் கண்டான் என்று கர்த்தர் இவ்வளவு தெளிவா சொல்றார். ஆபிரகாம் கண்டது என்னை கண்டான். ஆபிரகாம் பார்த்தது யாரு? பிதாவாகிய தேவனை தானே. அப்ப ஏசப்பா என்னுடைய நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். அப்ப எவ்வளவு அருமையா சொல்றாரு. இயேசுவாகிய நான் தான் ஆபிரகாம் வணங்கின பிதாவாகிய தேவன் என்று சொல்லி அவருடைய மனக்கண்களை திறக்க ஆண்டவர் பேசுறார். ஆனா பாருங்க, அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்ய சொல்றாரு. உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா? ஆபிரகாமை பாத்தியானோன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் அவங்க அதை அறிந்து கொள்ள மனக்கண்ணில் திறக்கப்பட ஒப்புக்கொடாம கல்லெறியும்படி வந்தார்கள். கர்த்தர் மறைந்து போனார் என்று சொல்லப்பட்ட இன்னைக்கும் அப்படிதானே இயேசு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மூலமாக நான் தான் நித்தியப்புதா என்பதை பிரசங்கம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை பகைக்கிற கூட்டம் தான் அன்னைக்கு இருந்தது போல இருக்கே ஒழிய அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு இல்லை. மனக்கதவை திறவுங்க, இந்த சத்தியத்துக்கு ஒப்புக்கொடு. இது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பிரசங்கம். இதுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், கைவிடப்பற்றும். என் அன்பு பிள்ளைகளே, கடைசிய வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்களேன். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் 2ஆ இருக்கிறோம்னு சொல்லல, நானும் பிதாவும் 3ஆ இருக்கிறோம் என்று சொல்லல. கிறிஸ்தவ மார்க்கம் சொன்னது போல ஒரே தேவனை ஒருவரை ஆராதிக்கிற ஒரு அருமையான மார்க்கம். பிதாவாகிய தேவன் தான் ரத்தம் சிந்தும்படி குமாரனாக இயேசுவாக வெளிப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், 40 நாள் சீஷரோடு கூட இருந்தார், பரமேறினார். 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியாக ஊற்றப்பட்டு இன்றைக்கு மட்டுமா கிரியை செய்து கொண்டு வருகிறார். அப்போ பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு மட்டும் கிரியை செய்கிற தேவன் ஒருவரே. அவருடைய ஒப்பற்ற நாமம்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அறிந்து கொள்ள ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நல்ல நாளிலே நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஐயா. இயேசுவாகிய நீர் யார் என்கிற வெளிச்சம் அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறதே. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் அவைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் சித்த கொண்டு பேசின அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக, நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகளுக்காக, பிதாவாகிய தேவன் தான் இயேசுவாக வெளிப்பட்டார், நான் தான் அந்த பிதாவாகிய தேவன் என்பதை உம்முடைய வசனங்கள் வாயிலாக எங்கள் பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறேன். எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படட்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்கிற வசனத்தின் வெளிச்சத்திலே எங்கள் பிள்ளைகளை நடத்தும். நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும், ஆயத்தப்படுத்தும். குறிப்பாக ஊழியக்காரர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உண்மையான அப்போஸ்தல அழைப்புக்கு வரட்டும். அப்போஸ்தல சத்தியத்தை பிரசங்கம் பண்ணட்டும். ரட்சிப்பின் வழியை அறிவிக்கட்டும். பரலோகத்துக்கு நேராக பிள்ளைகளை நடத்தட்டும். ஆசீர்வதியும் நீர். அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. குறிப்பாக ஒரு குறிப்பு, என்னுடைய ஃபோன் நம்பர் மாற்றப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுகிற இந்த புதிய நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளுங்க. பழைய நம்பரை டெலீட் பண்ணிவிடுங்க. உண்மையாகவே நீங்கள் பழைய நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்களா, தயவாக மன்னித்து கொள்ளுங்க. இப்போ புது நம்பர் வந்தாச்சு, அதை டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிற இந்த புதிய நம்பரை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சந்தேகத்தை இருக்குமே ஆனால் கேளுங்க. நிச்சயம் நம்ம வார்த்தையை தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.